அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் எப்படிங்க ஓப்பன் ஆனது அப்படின்னா, இந்திய பங்கு சந்தையை முடிக்காம விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஓப்பனிங் வந்து கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் ஓப்பனிங். பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2500 பாயிண்ட் பக்கம் இறங்கி இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? 3 நாள் நல்லா தானே இருந்துச்சு. ஒரு 3 நாள் வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வந்தது. நேற்று கூட நம்ம வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு ஃபெட் ரேட் கட் டிசிஷனாக இருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு நல்ல இன்னும் கொஞ்சம் பை போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். நேற்று நைட் வந்து ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது இஸ்ரேல் வந்து ஈரானோட ஆயில் ஃபெசிலிட்டிஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அது வந்து முக்கியமான ஆயில் ஃபெசிலிட்டி ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட் டவுன் கொடுத்துருந்தது. க்ரூட் ஆயிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துருச்சு. சரி, நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகுற ஒரு மார்க்கெட் ஆச்சு பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா 11:30 மணிக்கு வந்து நமக்கு வந்து ஃபெட் ரேட் கட் டெசிஷன் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி 11:30 மணிக்கு என்னதான் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, கடைசியில் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, வார் வந்து போயிட்டு இருக்கு, இதனால க்ரூட் ஆயில் ரேட் எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் தான், ஆல்ரெடி இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே இருக்கட்டும், அன்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ அதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து அமையல. ஸோ காலையில் நிஃப்டி இதை பேஸ் பண்ணி ஒரு 100 பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் புல்லிஷ் சைடு ஓப்பன் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து கொஞ்சம் சைட்வேஸ், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் டவுன்ல இருந்தது. இப்போ 761 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்னொரு காரணமும் இருக்கு. அது வந்து ஒரு பெரிய சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் வந்து இறங்கினதுக்கு ஒரு மெயின் ரீசன் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சியோட லெண்டர் சேர்மன் அட்டானு சக்கரவர்த்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு வந்து வயசு வந்து ஒரு 71 வயசு ஆகுது. இவர் வந்து வாலண்டியராக பார்த்தீங்கன்னா ரிசைனேஷன் வந்து பண்ணிட்டாரு. சரி, ரிசைன் பண்ணவர் அமைதியாக விட்டுருக்கலாம். ஆனால் அவர் வந்து ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறார். லாஸ்ட் 2 வருஷமா இந்த பேங்க்ல வந்து நடவடிக்கைகள் வந்து சரியில்லை, அதுக்கு வந்து நான் சரியான ஆளு மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து ரிசைனேஷன் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுவரை வந்து என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி கடன் கொடுக்குறாங்கல்ல, இந்த கடன் கொடுக்குற இடத்துல ஏதோ வந்து பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஹெச்டிஎஃப்சி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5% பக்கம் டவுன் ஆயிருந்தது. நம்ம நேற்று தான் ஹெச்டிஎஃப்சியோட சப்போர்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது ஹெச்டிஎஃப்சி சப்போர்ட் வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சியோட சப்போர்ட் வந்து ஒரு 810 இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கும் ஹெச்டிஎஃப்சியோட சப்போர்ட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்ல தான் நமக்கு வந்து டச் ஆகிட்டு நிற்குது. மேலே வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு 5% வந்து இறங்கினதுக்கு இவர் தான் காரணம். ஓகேங்களா? அட்டானு சக்கரவர்த்தி இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இவருக்கு பதிலாக கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறவர் ஒருத்தரை ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் டெம்பரவரியா போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவர் சொன்ன ரீசன் இதுதான். அதாவது கடன் கொடுக்குற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேங்க்ல நடக்கிற நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சரியா படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சரியா படலைன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கும். ஸோ ஒரு பேங்கோட நம்பிக்கையை என்ன சொல்றதுன்னா, பேங்கோட நம்பிக்கை வந்து இழக்கிற மாதிரி இந்த நியூஸ் வந்து அமைஞ்சனால ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு 5% வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படியே இழுத்துட்டு வந்து மற்ற பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாரும் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து டவுன் கொண்டு கொடுத்துருக்கு. இப்படி ஒரு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இருக்குல்ல, ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க பேங்க் நிஃப்டிலையும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸுக்கு ஒரு பிரச்சனை வந்தவொடனே ஆர்பிஐ வந்து சும்மா இருக்குமா? ஸோ ஆர்பிஐ வந்து நடுவில் பூந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் விசாரிச்சுட்டு பார்த்தோங்க, ஏதோ ஒரு குழப்பத்தில் அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாரு, அதனாலலாம் ஒன்றும் கிடையாது, இது வந்து கண்டிப்பாக வந்து பெரிய பிரச்சனை கிடையாது, ஹெச்டிஎஃப்சியும் எப்பவும் போல இயங்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஹெச்டிஎஃப்சி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் பண்ணிட்டு, ஸோ அவர் கொடுத்தனால ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ நான் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவ் நியூஸ் வந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வர ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கொட்டாக் பேங்க் அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனையில வந்து மாட்டியிருந்தது. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய கேப் டவுன் வந்து விழுந்த வேகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-7% பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழுந்த வேகத்திலே இதுவும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் ரெக்கவரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஃபெட் ரேட்டும் இப்போதைக்கு சாதகமாக இல்லை, ஒரு அன்சேஞ்சு தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு வந்து ரெக்கவரி ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு சில டெக்னிக்கல்ஸை வச்சு இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஹீட் மேப்.
இப்போ ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ரெட்டு தான். அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், எட்டர்னல், ஐடி செக்டார் சொல்லவே தேவையில்லை. இப்போ மற்ற செக்டார்ல இறங்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வந்து நமக்கு வந்து இறங்கிடும். நேற்று மட்டும்தான் கொஞ்சம் ஐடி செக்டார் ஒரு பாசிட்டிவ்னால நியூஸ்னால கொஞ்சம் மேலே வந்தது. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து டவுன் ஆயிடுச்சு. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் சொல்லலாம். ஓஎன்ஜிசி மட்டும்தான் இப்போதைக்கு வந்து தப்பிச்சிருக்கு, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கம்பெனி. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் வந்து ஒரு 1.51% பக்கம் பாசிட்டிவ் வந்து இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மணி வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஒரு சைட்வேஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்டு கொடுக்குற மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து இருந்தது. ஒரு மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா 3248 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 435, டிக்ளைன்ஸ் 2723, கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1க்கு 6-7 மடங்கு வந்து டவுன் வந்து நடந்திருக்கு. அன்சேஞ்சு வந்து 90. 52 வீக் ஹைல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 282 ஸ்டாக்ஸும் வந்து ட்ரேடிங் வந்து கொடுத்துருக்கு. அப்பர் சர்க்கியூட்ல பார்த்தோம் அப்படின்னா 52 ஸ்டாக்ஸும், லோயர் சர்க்கியூட்ல பார்த்தோம் அப்படின்னா 80 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு செக்டார் வைஸ் க்ளோசிங் எப்படிங்க இருக்கு அப்படின்னா எல்லா செக்டார்ல இருந்தும் பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆட்டோ செக்டார், பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸ் செக்டார், எஃப்எம்சிஜி, ஹெல்த் கேர், ஸோ எல்லாமே வந்து பெரிய அளவில் ட்ராப் ஆயிருக்கு. இதில் அதிகமாக இறங்கின செக்டார் என்னென்ன அப்படின்னா ரியாலிட்டி, ஃபினான்ஸ் செக்டார், ஆட்டோ செக்டார், பேங்கிங் செக்டார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக வந்து நமக்கு வந்து டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வந்து மாருதி அண்ட் எம்என்டம் வந்து பெரிய அளவில் வந்து ட்ராப் வந்து ஆயிருக்கு. மற்றபடி ஹெச்டிஎஃப்சி ஒரு 42 பாயிண்ட், அதுக்கு என்னங்கிறத நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்க், ஸோ எல்லாமே வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷ் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டாக் தான். 50 ஸ்டாக்ஸ்ல ஓஎன்ஜிசி மட்டும்தான் இப்போதைக்கு வந்து தப்பிச்சிருக்க தவிர மீதி 49 ஸ்டாக்ஸும் நமக்கு வந்து நெகட்டிவ் க்ளோசிங் தான். அதில் டாப் லூசர்ஸ் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், எட்டர்னல், பஜாஜ் ஃபினான்ஸ், எம்என்டம், டிஎம்பிவி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ ஒரு டெக்னிக்கலாக பார்த்தா எப்படிங்க இருக்கு பேங்க் நிஃப்டி அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு நின்றுட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, எங்க இவ்வளோ பெரிய கேப் டவுன் வந்து விழுந்திருக்கு, மறுபடியும் என்னங்க நீங்க சப்போர்ட்டை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். பட் நான் வந்து சார்ட் பேட்டர்னை டிரா பண்றப்ப இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா 22,957ல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் நமக்கு ஒர்க் அவுட் ஆனா கூட இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணணும், இல்லைன்னா ஓரளவு நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த அதாவது இன்னைக்கு க்ளோஸுக்கு மேல நாளைக்கு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கொஞ்சம் இவ்வளவு தூரம் 23,380 வரைக்கும் நமக்கு ரெக்கவரி கிடைச்சி அங்கிருந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு க்ளோஸ் வச்சா கூட ஒரு நல்ல ஹை வந்து நாளைக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு பேட்டர்ன் வைஸ் டிஸ்கஸ் பண்றப்ப நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வந்து இப்போ எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டாலும் டபுள் பாட்டம் சப்போர்ட்டட் 53,265. நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,945ல ஸோ நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மிட் கேப் நிஃப்டியில் டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து 12,405. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். இப்போ சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 73,960ல சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து புஷ் பண்ணி மேலே வந்தால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு கேப் டவுன் விடுகாம ஒரு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனது அப்படின்னா இன்னைக்கு ஹை வரைக்கும் கொஞ்சம் ரெக்கவரி வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஹைல இருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் நமக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. மற்றபடி இந்தியா விக்ஸ் வந்து ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு செல்லிங் சைடு தான் சப்போர்ட் பண்ணுது. இந்தியா விக்ஸ் வந்து 22.71. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்டி ஐஎன்ஆர் இன்னைக்கு மறுபடியும் வந்து ஒரு புது ஹையை வந்து கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அதாவது 93.35. ஓகேங்களா, ஸோ 93.35கே போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ருப்பி வந்து ரொம்ப வீக்காக இருக்கு. இது இறங்கணும், இன்னும் கொஞ்சம் இறங்கினாதான், இன்னும் கொஞ்சம் கிடையாது, ருப்பி வந்து கொஞ்சமாச்சும் ஒரு 90 அந்த ஜோனுக்கு வந்தால் ஒரு நல்ல ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். பட் இப்போதைக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர் வச்சு ஒரு அன்பிரடிக்டபிள் கண்டிஷன் தான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் என்னதான் ஆக போகுது அப்படின்னா மார்னிங்ல கொஞ்சம்
க்ரூட் ஆயிலோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9070. ஸோ 9070 தான் க்ரூட் ஆயிலோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். க்ரூட் ஆயிலோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 9070, சப்போர்ட் வந்து 8541. ஸோ இதை அதாவது இந்த பேரலல் சேனலுக்குள்ளார தான் ஸோ ஈவினிங் டைம்ல போயிட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 9070 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இறங்கிட்டு இருக்கு. 8541 நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ மறுபடியும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆயில் ஃபெசிலிட்டிஸ் இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா கத்தாரில் ஒரு எல்என்ஜியோட இதை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நேச்சுரல் கேஸ் எல்லாம் காலையிலே வந்து ஒரு கேப் அப் ஓப்பன். ஸோ அதை தொடர்ந்து நமக்கு வந்து 301 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் காலையில் ட்ரம்ப் வேற ஒரு குழப்பு போட்டு குழப்பினாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நோ மோர் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நோ மோர் அட்டாக்ஸ்னா இனிமேட்டெல்லாம் அட்டாக் பண்ணாதீங்க, ஸோ இதுதான் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து சீஸ் ஃபயர் நியூஸா இல்லை சும்மா சொல்லிட்டு இருக்கிறாரு, ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அவரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆக போதா அப்படிங்கிறது இப்போ தெரியல. பட் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து டிரா பண்ணி வச்சுக்கலாம் எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ காலையில் வரைக்கும் டிமாண்ட்ல இருந்தது. இப்போ 9070 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து டவுன் ஆயிட்டு இருக்கு, 270 பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 8541. நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 307.9 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா இன்னைக்கு லோவை வந்து சப்போர்ட் வந்து எடுக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு லோ வந்து 288 தான் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். அடுத்தது கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து டவுன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோல்டு வந்து 120 பாயிண்ட், சில்வர் வந்து ஒரு $3.80. அதாவது ஃபெட் ரேட் கட் வந்து அன்சேஞ்சு வந்தனால ஸோ ஃபுல்லாக நமக்கு வந்து கிராஷ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் பார்க்கறத விட நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்துலாம். 1,50,741 கோல்டோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதே மாதிரி சில்வரோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 2,42,921. ஓகேங்களா? ஸோ அந்த இடம் வந்தால் மறுபடியும் செல் ஆகக்கூடிய செல் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நிஃப்டி வந்து கேப் டவுன் விலகாம ஒரு க்ளோஸுக்கு மேல ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட்ங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா இன்னைக்கான ஹை வரைக்கும். ஸோ அதையும் தாண்டி நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பா 23,833 வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஸோ ஓரளவாச்சும் கொஞ்சமாச்சும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ங்கிறது வரணும். இப்போதைக்கு வந்து எல்லாம் நெகட்டிவ் நியூஸ் தான் இருக்கு. ஒரு டெக்னிக்கல் வைஸா பார்த்தோம் அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ரிலையன்ஸ் நமக்கு வந்து 17 பாயிண்ட் மறுபடியும் இறங்கி இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒன் டே சார்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப் அண்ட் டவுனுக்குள்ளார தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸுங்கிறது மேலே இருக்கிற ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளார தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் நடக்கட்டும். ஸோ பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷனை பற்றி ரிலையன்ஸோட நெக்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஐடி செக்டார் என்னங்க ஆகுது அப்படின்னா ஐடி செக்டார் 5 நாள் இறங்குனா ஒரு நாள் வந்து ஏறுது. ஸோ அந்த 5 நாள் எதுக்கு இறங்குது அப்படின்னா ஏஐனால இறங்குது. அந்த ஒரு நாள் எதுக்கு ஏறுது அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஏஐ வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க, அதனால அந்த ஐடி செக்டர் வந்து ஏறுது. இப்போதைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.92% பக்கம் டவுன் தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.